தமிழகம் முழுவதும் +2 பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கியுள்ளன. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ராஜேஷ், இன்று +2 பொதுத் தேர்வுகள் தொடங்கியுள்ளன. இது குறித்த விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். தமிழக பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் பயிலக்கூடிய 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த பொதுத் தேர்வுகள் இன்றைய தினம் துவங்கியிருக்கிறது. இன்றைய தினம் துவங்கியிருக்கக்கூடிய இந்த முதல் தேர்வாக மொழிப்பாட தேர்வுகள் நடைபெறுகின்றன. அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட அந்த மொழி பாடங்களுக்கான தேர்வுகள் தான் இந்த ஆண்டு தற்போது இன்றைய தினம் துவங்கியுள்ளன. அதே போல இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த பொதுத் தேர்விலே பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஏற்கனவே மொழி பாடங்கள், உதாரணத்துக்கு தமிழ் எடுத்துக்கொண்டவன் தமிழ் முதல் தாள், தமிழ் 2ஆம் தாள், ஆங்கிலம் முதல் தாள், ஆங்கிலம் 2ஆம் தாள் இப்படி எழுதுவார்கள். ஆனால் இந்த முறை அவையெல்லாம் ரத்து செய்யப்பட்டு மொழி பாடங்கள் ஒரே பாடமாக எழுதுகிறார்கள். தமிழ் இன்றையோடு நிறைவடைகிறது. 2ஆம் தாள் என்றெல்லாம் எதுவும் இல்லை. அதே போல இதுவரை மொத்த மதிப்பெண்ணாக 1200 மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதி வந்த அந்த முறை ரத்து செய்யப்பட்டு 600 மதிப்பெண்களுக்கு மாணவர்கள் இந்த ஆண்டு முதல் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதுகிறார்கள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலே சேர்த்து 8,85,000 மாணவ மாணவிகள் இந்த தேர்வினை இன்றைய தினம் எழுத துவங்குகிறார்கள். மாணவர்கள் பொறுத்தவரையிலே 4,10,000 பேரும், மாணவிகள் 4,60,000 பேரும் இன்று நடைபெறக்கூடிய அந்த பொதுத் தேர்விலே கலந்து கொள்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே பழைய நடைமுறையின்படி இருந்த 1200 மதிப்பெண்களுக்கு படித்த 26,000 மாணவர்களும் தனித்தேர்வர்களாக இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த பொதுத் தேர்விலே கலந்து கொள்கிறார்கள். இப்ப இன்றைய தினம் துவங்கியிருக்கக்கூடிய இந்த தேர்வுகளானது வருகிற மார்ச் மாதம் 19ஆம் தேதியோடு நிறைவடைகிறது. இவற்றுக்கான தேர்வு அந்த ரிசல்ட், அந்த தேர்வு முடிவுகள் அனைத்துமே ஏப்ரல் 19ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அமைச்சர் கூட தற்போதைய பேட்டியை தெரிவித்திருக்கிறார். நடைபெறக்கூடிய தேர்வுகள் எங்கும் ஒழுக்க ஏதான செயல்களோ அல்லது எந்த விதமான முறைகேடுகளோ நடைபெற்றுவிடக் கூடாது என்பதற்காக 4000 பேர் பறக்கும் படையினராக ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளிலே திடீரென அந்த பள்ளிகளுக்கு வருகை தந்து அந்த பள்ளியில் அந்த சரியான முறையில் தான் அந்த தேர்வுகள் நடைபெற்று வருகிறதா என்பதை கண்காணித்து வருகிறார்கள். அமைச்சர் கூட சென்னை அருகிலே இருக்கக்கூடிய துறைப்பாக்கம் பகுதியை சேர்ந்த அரசினர் மேல்நிலை பள்ளியிலே சற்று நேரத்திற்கு முன்பு அந்த பள்ளிக்கு வருகை தந்து அந்த பள்ளியில் ஒழுங்கான முறையில் தேர்வுகள் நடைபெற்று வருகிறதா என்ற ஆய்வுகளை மேற்கொண்டார். அதே போல பல்வேறு கல்வி அதிகாரிகள், தலைமை ஆசிரியர்கள் உட்பட பல்வேறு பள்ளிகளுக்கு சென்று ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார்கள். 44,000 பேர் இந்த அறை கண்காணிப்பாளர்களாக இந்த தேர்வு நடைபெறக்கூடிய அந்த தேர்வு மையங்களில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல எந்த விதமான ஒழுங்கின செயல்களிலும் பள்ளிகளோ மாணவர்களோ ஈடுபடக்கூடாது என பள்ளிக்கல்வித்துறை சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி யாரேனும் ஒழுங்கேடான செயல்களில் ஈடுபட்டால் அந்த மாணவர் தேர்வு எழுத முடியாதபடி செய்யப்படும் என்றும், பள்ளிகள் இது போன்ற முறைகேடான செயல்களில் ஈடுபட்டால் அப்பள்ளியினுடைய அங்கீகாரமே ரத்து செய்யப்படும் என்றும் கூட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 12ஆம் வகுப்பு தேர்வுகள் விரைவாக அந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்றும், அப்போதுதான் மாணவர்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் தங்களுடைய படிப்புகளை மேல் படிப்புகளை தொடர்வதற்கு ஏதுவாக அந்த தேர்வு முடிவுகள் குறிப்பிட்ட தேதியில் சரியாக வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 10 மணிக்கு துவங்கி இருக்கக்கூடிய இந்த தேர்வானது 12:45 மணிக்கு நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் 15 நிமிடங்கள் மாணவர்கள் கேள்வித்தாள்களை மட்டும் படித்து பார்ப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்வுகள் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் மார்ச் 5ஆம் தேதி 11ஆம் வகுப்புக்கான தேர்வுகளும் அடுத்ததாக துவங்க உள்ளது. அதனைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வுகளும் துவங்க உள்ளது. அனைத்து தேர்வுகளும் எந்த விதமான காலதாமதமும் இன்றி இந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்றும், அதே போல வினாத்தாள்கள் அனைத்துமே பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும், மாணவர்கள் எந்த பதட்டமும் இல்லாமல் சிறப்பாக தேர்வுகளை எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும் என்று அமைச்சர் கூட வாழ்த்து தெரிவித்திருந்தார்.